வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செஷன் ஸ்கோப். போன கிளாஸில் ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பில் என்ன பார்த்தோம், பட் ஸ்டில் உங்களுக்கு மேபி சில கன்ஃபியூஷன் இருக்கலாம் என்னது ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பு. பட் ஆனால் ப்ரோக்ராம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரிக்வெஸ்ட் வேரியபிளில் ஒரு வேரியபிளை வந்து ஒரு வேல்யூ வந்து ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பில் எப்படி செட் பண்ணுறதுன்றதுலாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ செஷன் ஸ்கோப்பை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஸ்கோப்னா என்ன, செஷன் ஸ்கோப்னா என்னென்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ செஷன் ஸ்கோப்பில் எப்படி ஒரு வேல்யூவை செட் பண்ணி அது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும், எவ்வளோ நேரத்துக்கு அதை ஆக்சஸ் பண்ணலான்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதுக்கும் ரிக்வெஸ்ட் ஸ்கோப்புக்கு என்ன வித்தியாசன்றதெல்லாம் பார்ப்போம் இந்த கிளாஸில். ஓகே. டேட்டா ஸ்டோர்ட் இன் HTTP செஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. இங்கே முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம், டேட்டா ஸ்டோர்ட் இன் HTTP சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது HTTP செஷன் ஆப்ஜெக்டில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். செஷன் ஆப்ஜெக்ட் ஒரு வேரியபிள் வந்து செஷன் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த வேரியபிள் வந்து HTTP செஷன்ற ஒரு ஆப்ஜெக்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்கோப் ஆஃப் சச் டேட்டா கால்டு செஷன் ஸ்கோப். இந்த மாதிரி டேட்டாக்களை வந்து நம்ம செஷன் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வேல்யூவை HTTP செஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த ஸ்கோப்பு வந்து செஷன் ஸ்கோப்புன்னு அர்த்தம். செஷன் டேட்டா கேன் ஆக்சஸ்ட் பை சிங்கிள் யூசர் அக்ராஸ் மல்டிபிள் ரிக்வெஸ்ட். இங்கே ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் டேட்டா கேன் ஆக்சஸ்ட் பை சிங்கிள் யூசர் வித்தின் சேம் ரிக்வெஸ்ட். புரியுதுங்களா? ஒரு ரிக்வெஸ்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் வழியாக தான் வந்து ரிக்வெஸ்ட் ஆட்ரிபியூட்டில் இருக்க வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்படி தானே போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம். நம்ம இப்போ வந்து ஒரு சப்மிட் பண்ணுறீங்க, சப்மிட் பண்ண பிறகு சில வேல்யூவை ரிக்வெஸ்ட் ஆட்ரிபியூட்டில் நம்ம செட் பண்ணோம். செட் பண்ணிவிட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணோம், வாங்கி நோர் சர்வ்லெட்டுக்கு அனுப்பி அங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். இங்கே என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் ஆட்ரிபியூட்டில் இருக்க வேல்யூவை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஒரே ரிக்வெஸ்ட்டில் ஒரு ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ண பிறகு ஒரே ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த ரிக்வெஸ்ட்டில் இருக்க வேல்யூவை பார்க்குறோம். அந்த ரிக்வெஸ்ட் முடிஞ்ச பிறகு அந்த ரிக்வெஸ்ட் ஆட்ரிபியூட்டில் இருக்க வேல்யூவில் டிஸ்ட்ராய் ஆகிடும். இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதை பார்க்க முடியாது அந்த வேல்யூவை. ஓகேங்களா? அதுதான் ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பு. ரிக்வெஸ்ட் ஸ்கோப் இஸ் வெரி லிமிட்டட் டு த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட். அந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து வித்தின் பேஜுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பேஜில் இருக்க ரிக்வெஸ்ட்டை இன்னொரு பேஜுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அங்கே பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பு வேல்யூ டிஸ்ட்ராய் ஆகிடும். பட் செஷன் ஸ்கோப் என்ன சொல்கிறாங்க, செஷன் டேட்டா கேன் ஆக்சஸ்டு பை சிங்கிள் யூசர் அக்ராஸ் மல்டிபிள் ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பை கேன் ஆக்சஸ்டு பை சிங்கிள் யூசர் தான். பட் அந்த ரிக்வெஸ்ட் ஸ்கோப் வந்து லிமிட்டட் டு த பர்டிகுலர் பேஜ். பட் இங்கே அப்படி கிடையாது. திஸ் இஸ் நாட் அ லிமிட்டட் டு த பர்டிகுலர் பேஜ். அதாவது செஷன் டேட்டா கேன் பி ஆக்சஸ்டு பை சிங்கிள் யூசர் அக்ராஸ் த மல்டிபிள் ரிக்வெஸ்ட். எத்தனை ரிக்வெஸ்ட்டு நீங்கள் கொடுத்தாலும், எத்தனை ரிக்வெஸ்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணாலும் எல்லா ரிக்வெஸ்ட்லேயுமே நீங்கள் வந்து அந்த செஷன் டேட்டாவை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செஷனில் நான் டேட்டாவை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு 4-5 சர்வ்லெட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, நம்ம பண்ணியிருக்கோம். அந்த 4-5 சர்வ்லெட் ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் அந்த செஷன் டேட்டாவை பார்க்க முடியும். ஓகேவா? இதுவே ரிக்வெஸ்ட் ஸ்கோப்பில் அது மாதிரி பார்க்க முடியாது. ரிக்வெஸ்ட் ஸ்கோப் வந்து அந்த ரிக்வெஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அந்த பேஜ் முடிஞ்சு போச்சுன்னா அதோட கதையை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பட் செஷன் அப்படி இல்லை. ஒன் செஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செஷன் முடிகிற வரைக்கும், அதாவது நீங்கள் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும், ஒரு ப்ரௌசர் விண்டோவை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எத்தனை சர்வ்லெட்டில் வேணால் நீங்கள் அந்த செஷன் டேட்டாவை பார்க்கலாம். அதை இப்போ எப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு சர்வ்லெட் க்ரியேட் பண்ணிட்டேன். ப்ரோக்ராம் நான் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போதே ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடுது. ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா செஷன் சர்வ்லெட்டு print writer pw equal to ref.getWriter கொடுத்துட்டு தென் request.get session. this get session பார்த்தீங்கன்னா என்ன தருதுன்னா ஒரு HTTP செஷன் ஆப்ஜெக்டை தருது. ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்டில் தான் நான் வந்து இந்த ஆட்ரிபியூட்டை செட் பண்ணுறேன். இன்னும் தெளிவாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னா இப்படி பண்ணிக்கலாம். HTTP செஷன் equal to request.get session சொல்லிட்டிங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஒரு செஷன்ற ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குது. ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி செட் பண்ணிக்கலாம். செட் கண்ட்ரி, சேம் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இப்போ யுனைடெட் கிங்டம் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த லைனை எடுத்துகிறேன் நான்.
ஸோ ரிக்வெஸ்ட்லேருந்து செஷன்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டில் திருப்பியும் செட் ஆட்ரிபியூட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ப்ரீவியஸ் கிளாஸில் ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட்லேயும் செட் ஆட்ரிபியூட் இருந்தது. அதே மாதிரி செஷன் ஆப்ஜெக்ட்லேயும் நம்மளுக்கு செட் ஆட்ரிபியூட்னு இருக்குது. அதில் நான் கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கான வேல்யூ யுனைடெட் கிங்டம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் pw.println கண்ட்ரி வேல்யூ செட் இன்ட்டு செஷன் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது உங்களுடைய செஷன் ஆப்ஜெக்டில் கண்ட்ரின்ற ஒரு செஷன் ஆட்ரிபியூட் ஸ்டோர் ஆகும். அந்த ஆட்ரிபியூட்டில் வந்து யுனைடெட் கிங்டம்ன்ற ஒரு வேல்யூ இருக்கும். அவ்வளோதான். ஒன்ஸ் இதை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எத்தனை சர்வ்லெட்டில் வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே 2 சர்வ்லெட் இருக்குது. ஓகேங்களா? 2 சர்வ்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 சர்வ்லெட் நம்ம வேறு ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். போன எக்ஸாம்பிளில் வந்து என்ன பண்ணோம், நம்ம ரிக்வெஸ்ட் ஆட்ரிபியூட், ரிக்வெஸ்ட் டிஸ்பேச்சர் வச்சு 2 சர்வ்லெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம் ஃப்ரம்லேருந்து 2க்கு. இப்போது இந்த எக்ஸாம்பிளையும் இதே சர்வ்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா request.get session கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் அப்படி கொடுத்துருக்க மாட்டேன். சரி, எதுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது, நான் பழைய மாதிரி ஆக்கிடுறேன் இதை. ஓகேங்களா? ஐ வில் கிரியேட் நியூ சர்வ்லெட். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இப்படியே இருந்துட்டு போட்டோம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் ரிக்வெஸ்ட்லேருந்து கெட் ஆட்ரிபியூட் எடுத்தேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படின்னு காப்பி பண்ணிக்கிறேன். 2 சர்வ்லெட் வந்து இதை வந்து ஹலோ சர்வ்லெட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் இருந்து நான் செஷன் எடுக்க போகிறேன். http session equal to request.get session எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 சர்வ்லெட் இந்த செஷன் சர்வ்லெட்டில் செஷன் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறேன். செஷன் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு பதில் இங்கே செஷனை கொடுத்துட்றேன். http session.get attribute of content கொடுத்த உடனே இங்கே செட் பண்ண வேல்யூ யுனைடெட் கிங்டம்ன்ற வேல்யூ வந்து இங்கே அசைன் ஆகும், இங்கே எடுத்து தென் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? முதல்ல இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற வேறு சர்வ்லெட்டில் இதே செஷன் வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம பில்டு பண்ணணும். பில்ட் பண்ணிக்கிறேன். இந்த அவுட் ஆப்ஜெக்டை பில்டு பண்ணுறேன். இப்போ இந்த செஷன் சர்வ்லெட்டையும் அப்புறமா ஹலோ சர்வ்லெட்டையும் காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம டைரக்டரிக்கு போகிறோம். வெப் ஆப்பில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் எடுத்துடலாம், இதெல்லாம் வேணாம். செஷன் சர்வ்லெட் அப்புறமா ஹலோ சர்வ்லெட் காப்பி ஆகலையா? சாரி, நான் சோர்ஸ் கூட காப்பி பண்ணுறேன். ஐ எம் வெரி சாரி கைஸ். அவுட்டில் போயிட்டு நான் கிளாஸ் ஃபைலை காப்பி பண்ணல, செஷன் சர்வ்லெட்டு அதுக்கப்புறமா ஹலோ சர்வ்லெட் இருக்கா, அதுவும் இருக்குது. ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு யூஆர்எல் மேப்பிங் தரணும். செஷன் சர்வ்லெட்டுக்கும் இதுக்கும் யூஆர்எல் மேப்பிங் தரணும். செஷன் சர்வ்லெட்டுக்கு ஆல்ரெடி நான் யூஆர்எல் மேப்பிங் கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அது கொடுக்க தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுவோம், நான் க்ரியேட் பண்ண ஹலோ சர்வ்லெட்டுக்குன்னா நான் வந்து யூஆர்எல் மேப்பிங் தரணும். ஓகே, ஹலோ சர்வ்லெட், இதுக்கு நேம் வந்து ஹலோனே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து யூஆர்எல் சர்வ்லெட் மேப்பிங் தரேன். இங்கே போய்ட்டு ஹலோ சர்வ்லெட், ஹலோ தானே அது நேம் பேர், ஹலோ. அப்புறமா யூஆர்எல் வந்து ஹலோ. இதை அக்சஸ் பண்ணனா ஹலோ கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. செஷன் சர்வ்லெட்டையும் ஹலோ சர்வ்லெட்டையும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ we have to start the server. ஓகே, சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ லோக்கல் ஹோஸ்ட் போயிட்டு குரோம் போயிட்டு
இந்த செஷன் சர்வ்லெட்டை கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணிட்டு கண்ட்ரி வேல்யூ செட் இன்டூ செஷன் சொல்லுது. அதுதான் நீங்கள் நான் பண்ணியிருக்கேன். நான் இந்த கண்ட்ரி ஆப்ஜெக்டை HTTP செஷனில் செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மெசேஜை கொடுக்குறேன். அந்த மெசேஜ் தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் நோட் ப்ரௌசர், அதாவது நோட் டேப், இதே ப்ரௌசரில் நோட் டேப் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹலோ சர்வ்லெட்டை கால் பண்ண போகிறேன். இந்த ஹலோ சர்வ்லெட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம ஹலோ சர்வ்லெட்டில் செஷனில் செட் பண்ணால் அந்த கண்ட்ரின்ற வேல்யூ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அது வருதான்னு பார்ப்போம். இப்போது வேறு ஒரு டேபில், ப்ரௌசர் டேபில் போட்டு ஹலோன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி யுனைடெட் கிங்டம் வந்துடுச்சிங்களா. இங்கே செட் பண்ண இந்த சர்வ்லெட்டில் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ரிக்வெஸ்ட் ஸ்கோப் பார்க்கும்போது நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். அந்த ரிக்வெஸ்ட்டை நோட் சர்வ்லெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த ரிக்வெஸ்ட் டேட்டாவை நம்ம அங்கே பார்த்தோம். அப்படி தான் அதில் பார்க்க முடியும். ஏன்னா ரிக்வெஸ்ட் ஸ்கோப் வந்து ஸ்பெசிஃபிக் டு அந்த பர்டிகுலர் பேஜுக்கு தான். வேறு இடத்துல நேவிகேட் பண்ணிட்டாலே அந்த ரிக்வெஸ்ட் வேல்யூ டிஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் வந்து அந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இங்கே அது மாதிரிலாம் ஃபார்வர்ட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒன்ஸ் ஒரு சர்வ்லெட்டில் செஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த சர்வ்லெட்டில் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், திருப்பி இன்னொரு சர்வ்லெட் க்ரியேட் பண்ணுறேன் நான். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பேர் தரலாம், ஹாய் சர்வ்லெட்னு தரேன். ஓகே, ஜஸ்ட் ஹாய் சர்வ்லெட். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறேன், ஐ எம் ஃப்ரம் ஹாய் சர்வ்லெட். ஓகேவா? இதை கொடுத்துட்டேன். செஷன்லேருந்து கண்ட்ரி எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஹாய் சர்வ்லெட்டில். அதே மாதிரி ஹலோ சர்வ்லெட்டில் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் ஃப்ரம் ஹலோ சர்வ்லெட் கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்மகிட்ட 2 சர்வ்லெட்டில் வந்து நான் செஷன் டேட்டாவை எடுக்க ட்ரை பண்ணுறேன். இது எப்படி பிஹேவ் பண்ணுறதை பார்ப்போம் நம்ம இப்போ. ஓகே, இப்போ இந்த வாட்டி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வேறு டேட்டா செட் பண்ணுறேன். செஷன் சர்வ்லெட்டில் போயிட்டு யுனைடெட் கிங்டம் பதிலாக இந்தியா நான் சொல்கிறேன், இந்தியா கொடுத்துட்றேன். இப்போ செஷன் சர்வ்லெட்டில் அப்புறமா வந்து ஹாய் சர்வ்லெட்டில் ஹலோ சர்வ்லெட் 3 சர்வ்லெட்டை மாற்றிருக்குமா நம்ம பில்டு பண்ணுவோம். இப்போ நம்ம பில்டு பண்ணிவிட்டு இது 3த்தையும் நம்ம அங்கே காப்பி பண்ணுறோம். சர்வ்லெட், செஷன் சர்வ்லெட், ஹலோ சர்வ்லெட், ஹாய் சர்வ்லெட் வரல. இங்கே டெலிட் பண்ணி ரீபில்டு பண்ணுவோம். வரலன்னா அது அவுட் ஃபோல்டரை டெலிட் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு பில்டு பண்ணுங்கள். சம்டைம் இப்படி தான் கோளாறு பண்ணோம். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஹாய் சர்வ்லெட், ஹலோ சர்வ்லெட், செஷன் சர்வ்லெட் 3த்தையும் மாற்றிருக்கோம். காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை தூக்கி இங்கே போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ web.xml நம்ம ஹாய் சர்வ்லெட் மட்டும் நம்ம பண்ணோம். கரெக்டுங்களா? அது மட்டும் பண்ணிக்கலாம். இங்கே ஹாய் சொல்லிவிட்டு அது பேர் என்ன, ஹாய் சர்வ்லெட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு நேம் வந்து ஹாய் சொல்லிவிட்டு இங்கேயும் ஹாய் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஹாய். இந்த இடத்துலையும் போயிட்டு ஹாய். அவ்வளோதான். இப்போ ஹலோ சர்வ்லெட், ஹாய் சர்வ்லெட்டில் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நவ் we need to start the server. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு செஷன் சர்வ்லெட்டை இன்வோக் பண்ணுறேன். இப்போ செஷன் சர்வ்லெட்டை இன்வோக் பண்ணிட்டேன். கண்ட்ரி வேல்யூ செட் இன்டு செஷன் வந்துடுச்சு. அதாவது என்ன அர்த்தம், இங்கே கண்ட்ரி வேல்யூ செட் இன்டு செஷன்னா கண்ட்ரியில் வந்து இந்தியான்ற வேல்யூ செட் பண்ணியாச்சு. இப்போ ஐ வாண்ட் டு கால் ஹலோ சர்வ்லெட். ஓகே, ஹலோ சர்வ்லெட்டை கால் பண்ணுறேன். ஹலோ சர்வ்லெட் என்ன பண்ணுறேன், அந்த செஷன் வேல்யூ தான் எடுக்கிறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இங்கே ஹலோ சர்வ்லெட்டில் இந்த செஷன் வேல்யூ தான் எடுக்கிறேன். கண்ட்ரியில் என்ன இருக்குன்றது இதை ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரி இந்தியா வந்துச்சு. ஐ எம் ஃப்ரம் ஹலோ சர்வ்லெட், கண்ட்ரி இந்தியான்னு வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இது அதே வேலையை தான் வந்து ஹாய் சர்வ்லெட்லேயும் பண்ணுறேன். இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே போகிறேன்.
ஐ எம் ஃப்ரம் ஹையர் செர்வலட் கண்ட்ரி இந்தியா. ஓகேங்களா? இப்போ இந்த செஷன் சர்வலெட்டில் செஷன் செட் பண்ணோம். அந்த செஷனில் வந்து கண்ட்ரியில் இந்தியான்ற வேல்யூ செட் பண்ணோம். அதை ஹலோ சர்வலெட்டில் வாங்கும்போது அந்த செஷனில் இந்த வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி ஹையர் சர்வலெட்டில் செஷன் இந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. இது மாதிரி செஷனில் ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் சர்வலெட்டில் நம்ம மல்டிபிள் பேஜஸில், அதாவது சர்வலெட்டில் வந்து வி கேன் டேக் த செஷன் டேட்டா பை ஸ்பெசிஃபிக் யூசர். இப்போ நான் செட் பண்ணேன்னா, ஒரு யூசர் செட் பண்ணார்னா அந்த யூசர் மட்டும்தான் அந்த டேட்டாவை பார்க்க முடியும். இதுவே இன்னொரு யூசர் வந்து செஷன் டேட்டா செட் பண்ணார்னா அந்த யூசர் வந்து அவர் செட் பண்ண டேட்டாவை தான் வந்து மல்டிபிள் சர்வலெட்டில் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதே வேல்யூவை இதே சர்வலெட்டை ஹலோ சர்வலெட்டை வந்து குரோம் ப்ரௌசரில் போய் எட்ஜ் ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். வேறு ப்ரௌசர் இருக்கு என்கிட்ட. இதே இங்கே ஹலோன்னு கொடுத்தா இந்தியான்னு வருது, கரெக்டுங்களா? இங்கே கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே நல் வருது. ஏன்னா இந்த செஷனே வேறு. இந்த ப்ரௌசர்ன்றது ஒரு செஷன். ஓகேங்களா? இந்த செஷனுக்குள்ளே இந்த ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த செஷனில் கண்ட்ரின்ற வேல்யூ செட் ஆச்சு அந்த சர்வலெட் மூலமாக, இந்தியான்ற வேல்யூ செட் ஆச்சு அந்த சர்வலெட் மூலமாக. இதே ப்ரௌசரில் இதே பர்டிகுலர் செஷனில் வந்து நான் வந்து 2 சர்வலெட் வழியாக அந்த செஷன் டேட்டாவை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் எட்ஜுன்றது நியூ செஷன், பிராண்ட் நியூ செஷன் இது. ஓகேங்களா? இந்த செஷன் வழியாக நான் பண்ணும்போது ஆனால் அது வரலை எனக்கு. கரெக்டாக? ஹலோ சர்வலெட்டை கால் பண்ணும்போது வரலை. ஏன்னா அது வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் யூஸராக கன்சிடர் பண்ணோம். ஓகே? இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வரல. ஆனால் இப்போ வந்து நான் வந்து இதே எட்ஜ் ப்ரௌசரில் போயிட்டு இந்த செஷன் சர்வை வந்து நான் கால் பண்ணேன்னு வச்சிங்களேன், என்ன ஆகும், இந்த எட்ஜ் ப்ரௌசர்லேயே வந்து இந்த கண்ட்ரி வந்து செட் ஆகிடும். இப்போ போய் இங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், கண்ட்ரி இந்தியா வந்துடுச்சிங்களா? இப்போ இங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், கண்ட்ரி இந்தியா வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செஷன் ஸ்கோப்னா என்ன, ரிக்வெஸ்ட் ஸ்கோப்னா என்ன. ரிக்வெஸ்ட் ஸ்கோப்புன்றது பர்டிகுலர் பேஜில் மட்டும் தான் இருக்கும். அந்த பேஜ் போயிடுச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, அவள் தான். செஷன் அப்படி இல்லை. ஒரு இடத்துல செட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஆக்சஸ் த செஷன் வேல்யூ அக்ராஸ் த பேஜஸ். ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்ன ஸ்கோப், கான்டெக்ட் ஸ்கோப்னா என்ன பார்ப்போம். ரிக்வெஸ்ட் ஸ்கோப்னா என்ன தெரிஞ்சிருச்சு, செஷன் ஸ்கோப்னா என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கான்டெக்ட் ஸ்கோப் அடுத்த செஷனில் கான்டெக்ட் ஸ்கோப்னா என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். ஓகே? until then, bye bye from சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.